அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். சிம்ம ராசியினருக்கு இந்த வார ராசி பலன் 2 கேது, 7ஆம் இடத்தில் சனி, அதாவது கலஸ்திரஸ்தான சனி, கண்ட சனி என்போம். அஷ்டமத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 10ல் குரு, லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ல் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன் சஞ்சாரம் செய்வதால் எதிலும் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. தனகாரகன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ல் இருப்பதால் நீங்கள் எதிலும் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய நேரமாகும். உங்கள் ராசிக்கு 7ல் சஞ்சரிக்கும் சனி பகவான் இவ்வார இறுதியில் 8ஆம் வீட்டுக்கு மாறுதல் ஆவதால் உங்களது ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தவிர்த்துவிட்டு கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் அனுகூலமான பலன்களை பெறலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை காரணமாக ஓய்வு நேரம் குறையும். மாணவியர்கள் கவனமாக இருக்க வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. வீண் பேச்சை குறைக்க வேண்டும். ராசிநாதன் அஷ்டமத்தில் ராகுவோடு இணைந்து பலம் குறைந்து இருக்கிறார். எதையும் நிதானமாக செய்ய வேண்டும். சாதகமான வாய்ப்புகளை மட்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 2-11 புதன் கும்பத்தில் இருந்து ராசியை பார்க்க அமைப்பால் வருகின்ற தகவல்களை வடிகட்டி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துங்கள். தகவல் தொழில்நுட்பம், கணிப்பொறி, பத்திரிகை துறைகளில் உள்ளவர்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பணி சுமையாக கருதி மறுத்து விடாதீர்கள். பொருளாதாரம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். எந்த நேரத்திலும் தன்னம்பிக்கையை கைவிட்டு விட வேண்டாம். காரணம், ராசிநாதன் சூரியன் பலம் குறைந்திருக்கிறார். அஷ்டமத்து சுக்கிரன் வக்கரம் பெற்றிருப்பதால் சில காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைத்தாலும் கூட மனதில் திருப்தியும் நிம்மதியும் இல்லாத நிலை உருவாகும். சிலருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வாயு தொல்லை, முழங்கால் வலி வரலாம். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் தைரியம் ஒன்றே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். கோவிலுக்கு சென்றால் சூரியனையும் சிவனையும் வழிபடுங்கள். முடிந்தால் பல்லாவரம் அருகிலுள்ள அகஸ்தீஸ்வரர் கோவில் புலிக்கிலூர் சென்று வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். ஆதம்பாக்கத்தில் உள்ள நந்தீஸ்வரர் சிவனையும் வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.